தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோராலையுமே பெருமளவில் எதிர்பார்த்த ஒரு பெரிய தீர்ப்பு தான் கோவை கொடூரமான முறையில் நடைபெற்ற பாலியல் வழக்கு குறித்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பில் என்ன மாதிரியான தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கோவையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த பெண்ணுக்கு உரிய நீதி இன்று கிடைத்திருக்கிறது. அந்த நாய்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்து மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கின்றது. இந்த தருணத்தில் நாம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஊடகங்களை பார்த்து என்னன்னா, தேவையற்ற விடயங்கள் குறித்து விவாதிப்பதை விடுத்து இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்கல்ல, இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் இங்க இருக்கக்கூடிய கயவர்கள் என்ன பண்ணுவானுங்கன்னா, அஞ்சுவானுங்க ஒரு செயலை செய்யறதுக்கு. இங்க பாருங்க, சாவர வரைக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க, அப்ப இதே போல இங்க இருக்கக்கூடிய யாரினும் செய்தால் இப்படியான தீர்ப்பு உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும்னு சொல்லிட்டு இது குறித்து விவாதம் பண்ணணும், இது குறித்து நேர்காணல்கள் பண்ணணும், இது குறித்து விழிப்புணர்வு பண்ணணும், இது குறித்து பிரேக்கிங் நியூஸ்ல போடணும். அப்படி போட்டாதான் இங்கே தப்பு செய்ய வேண்டும் என்று எண்ணுபவர்கள் கூட இந்த தண்டனையை பார்த்து திருந்துவார்கள். இல்லை என்று சொன்னால் அதை அப்படியே கடந்துதான் செல்வார்கள். இப்பேற்பட்ட ஒரு மகத்தான தீர்ப்பை அளித்த அந்த நீதிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த நாய்களை உடனே தூக்கில் போட்டுடலாம், இருந்தாலும் இதுவும் நல்லது தான். சாவர வரைக்கும் அவனுங்க படக்கூடிய துன்பத்தை அனைவரும் பார்த்து திருந்த வேண்டும்.